ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Redmi Note 10 Pro and Pro Max மொபைல் யூசர்ஸ்க்கு ரீசெண்டாக MIUI 14 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, லாஸ்ட் 2 வீக்ஸாக என்னோட Redmi Note 10 Pro மொபைல் வந்து MIUI 14 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆஃப்டர் MIUI 14 அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த மொபைலில் என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் அண்ட் பக்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் Redmi Note 10 Pro and Pro Max India Stable யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 14.0.1.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணலன்னா உங்கள் மொபைலோட அப்டேட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த Android 13 பேஸ்டு MIUI 14க்கான அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிருங்க. இந்த அப்டேட்டோட சைஸ்ன்னு பார்க்கும்போது அரௌண்ட் 3.3 GB இருக்கு. பட் ரீசெண்டாக ஸ்டேபிள் பப்ளிக் ரோல் அவுட்டும் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த 14.0.1.0 அப்டேட் மூலமாக Redmi Note 10 Pro and Max மொபைலில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஆண்ட்ராய்டு சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து லேட்டஸ்ட் மார்ச் 2023க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமோட ஸ்டேபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸையுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேபிள் MIUI 14 பேஸ்டு Android 13க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ MIUI 14ல் இருக்க ஃபீச்சர்ஸ் அண்ட் Android 13 அப்டேட்டில் இருக்க ஃபீச்சர்ஸ் ரெண்டுமே ஒன்றா கொடுத்துருக்காங்க. MIUI 14ஓட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மொபைலோட பெர்ஃபார்மன்ஸை இன்னுமே பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு MIUI 13ஓட கம்பேர் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் MIUI 14 அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த மொபைலில் GPU த்ராட்லிங் டெஸ்ட் ரன் பண்ணும்போதுமே சிங்கிள் ஆப் யூஸ் பண்ணும்போது 15 மினிட்ஸ் வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான ட்ராப்ஸுமே இல்லை. பட் மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது அண்ட் கேமிங் டெஸ்ட் இதில் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அடுத்து பார்ப்போம். ஓகே, MIUI 14 அப்டேட் பண்ண உடனே மொபைலோட லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் வந்து சேஞ்ச் ஆயிருந்தது. ஏன்னா இந்த அப்டேட்லையும் ஒரு செட் ஆஃப் நியூ வால்பேப்பர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மேஜர் MIUI அப்டேட்லையும் என்ன கொடுக்குறாங்களோ இல்லையோ தீம்ஸ் ஆப்பில் நியூ வால்பேப்பர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ MIUI 14ஓட நியூ வால்பேப்பர்ஸ் ஓகே. அடுத்து எபோட் ஃபோனில் ஸ்டோரேஜில் சிஸ்டம் ஸ்டோரேஜ் வந்து MIUI 13ல் எனக்கு 18 GB கிட்ட எடுத்திருந்தது. ஆஃப்டர் MIUI 14 அப்டேட்டுக்கு அப்புறம் சிஸ்டம் ஸ்டோரேஜ் வந்து 11.48 GB தான் ஆக்குபை பண்ணியிருந்தது. ஸோ இதனால இன்டர்னல் மெமரியில் இன்னுமே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் செட்டிங்ஸ்லன்னு பார்க்கும்போது MIUI 13லேருந்து MIUI 14 செட்டிங்ஸில் கேட்டகரிஸ், மெனூஸ் அண்ட் ஐகான்ஸை ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து செட்டிங்ஸில் அடிஷ்னல் செட்டிங்ஸில் மெமரி எக்ஸ்டென்ஷனில் MIUI 13ல் ஒன்லி 2 GB RAM மட்டும்தான் விர்ச்சுவலாக கொடுத்துருந்தாங்க. பட் ஆஃப்டர் MIUI 14 அப்டேட்டுக்கு அப்புறம் என்னோட 6 GB RAM மொபைலில் அப் டு 5 GB வரைக்கும் விர்ச்சுவல் RAM யூஸ் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக 11 GB RAM. அண்ட் ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் இருக்க இந்த ஷோ மெமரி ஸ்டேட்டஸுங்கிற ஃபீச்சரை எனபிள் பண்ணுறது மூலமாக உங்கள் மொபைலோட ரீசெண்ட் ஸ்க்ரீனில் கரண்ட் RAM ப்ளஸ் விர்ச்சுவல் RAM வந்து கரண்ட்லி எவ்வளோ யூஸ் ஆகிட்டு இருக்குங்கிறத செக் பண்ணிக்க முடியும். பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த விர்ச்சுவல் ரேமை எனபிள் பண்ணதுக்கப்புறம் தான் மொபைலோட பெர்ஃபார்மன்ஸே ட்ராப் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நீங்கள் 5 GB RAM எனபிள் பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் 5 GB வந்து ஆக்குபை பண்ணும். ஸோ நீங்கள் இந்த விர்ச்சுவல் RAM ஃபீச்சர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்னு ஒரு செட்டிங் இருந்தது. பட் MIUI 14க்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அடிஷ்னல் செட்டிங்ஸில் ஃப்ளோட்டிங் விண்டோஸ்க்குள்ளே சைட் பார் ஃபீச்சர் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சைட் பார் ஃபீச்சர் வந்து ஆல்ரெடி MIUI 13லேயே இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த சைட் பார் வந்து ஆல்வேஸ் ஷோ ஆகணுமா இல்லை பர்டிகுலராக கேம்ஸ் அண்ட் வீடியோ ஆப்ஸில் மட்டும் ஷோ ஆகணுமாங்கிறத செட் பண்ணிடுங்க. ஸோ இந்த சைட் பாரை யூஸ் பண்ணி இதில் இருக்க ஆப்ஸை ஃப்ளோட்டிங் விண்டோவில் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த MIUI 14 அப்டேட்டில் சேம் டைமில் 2 ஆப்ஸை ஃப்ளோட்டிங் விண்டோவில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸை வச்சு மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்கன்னா சேம் டைமில் உங்களால் 3 ஆப்ஸை யூஸ் பண்ண முடியும். அண்ட் சைட் பார் ஃபீச்சரை எனபிள் பண்ணாமலும் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி 2 ஆப்ஸை சேம் டைமில் ஃப்ளோட்டிங் விண்டோவில் யூஸ் பண்ண முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் மெத்தட் வந்து நீங்கள் ஃப்ளோட்டிங் விண்டோவாக கன்வெர்ட் பண்ண போகிற ஆப்ஸை ரீசெண்ட் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டச் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப் வந்து ஃப்ளோட்டிங் விண்டோவில் ஷோ ஆகும். ஸோ சேம் மெத்தடில் செகண்ட் ஆப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் தேர்ட் மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்பை ரீசெண்ட் ஸ்க்ரீனில் ஸ்வைப் அப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டிங் விண்டோவாக சேஞ்ச் ஆயிரும். இன்னொரு ஆப்புக்கு செகண்ட் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக ரீசெண்ட் ஸ்க்ரீனில் இருக்க இந்த ஃப்ளோட்டிங் விண்டோஸுங்கிற டேபை யூஸ் பண்ணியும் உங்களால் 1 or 2 ஆப்ஸை சேம் டைமில் ஃப்ளோட்டிங் விண்டோவில் யூஸ் பண்ண முடியும். ஸோ MIUI 14ல் இந்த ஃப்ளோட்டிங் விண்டோ ஃபீச்சரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த விதமான லேக்ஸும் நான் ஃபேஸ் பண்ணலை. அண்ட் MIUI 14 அப்டேட் பண்ண உடனே செட்டிங்ஸில் செக்யூரிட்டி ஸ்டேட்டஸில் கூகுள் ப்ளே சிஸ்டம்க்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். வந்திருந்தால் அப்டேட் பண்ணிவிட்டு மொபைலை ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க.
அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, நோட்டிஃபிகேஷன் பார் அண்ட் நியூ கண்ட்ரோல் சென்டர் இதில் எல்லாம் MIUI 14ல் எந்த விதமான நியூ ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்த மாதிரி தெரியல. பட் நியூ கண்ட்ரோல் சென்டரில் இருக்க இந்த மீ ஸ்மார்ட் ஹப் ஃபீச்சரை எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு ரீசெண்டாக ஒரு டெடிகேட்டடான வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி செட்டிங்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றியும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், ஸோ கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் MIUI 14ல் ஒரு சில நியூ விட்ஜெட்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் MIUI 14ஓட சூப்பர் ஐகான் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் சைனா ரோமில் இருக்க மாதிரி ஐகான்ஸோட சைஸை என்லார்ஜ் பண்ண முடியாது. ஒன்லி ஆப்ஸ் இருக்க ஃபோல்டரோட சைஸை மட்டும்தான் ரெகுலர், என்லார்ஜ்டு அண்ட் டபுள் எக்ஸல்னு சேஞ்ச் பண்ண முடியும். பட் சைனா ரோமில் இன்ட்ரடியூஸ் பண்ண நிறைய விட்ஜெட்ஸ் அண்ட் ஐகான் ஃபீச்சர்ஸுமே இந்தியன் அண்ட் குளோபல் ரோமுக்கு கொண்டு வரல. ஓகே, ஆஃப்டர் MIUI 14 அப்டேட்டுக்கு அப்புறம் Redmi Note 10 Pro அண்ட் Pro Max மொபைலில் கேமராவில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல, ஒர்க் ஆகுது. அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது எப்பவும் போல் டீசெண்டாக இருந்தது. MIUI 14ல் எந்த விதமான சேஞ்சஸும் தெரியல. அண்ட் இந்த Redmi Note 10 Pro மொபைல் வந்து ஆஃப்டர் MIUI 14 அப்டேட்டுக்கு அப்புறம் GPU த்ராட்லிங் டெஸ்ட்லேயுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு. பட் ரியல் டைமில் கேமிங்னு வரும்போது ரீசெண்டாக இந்த Note 10 Proவையும் Xiaomi 11i மொபைலையும் கம்பேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த ரெண்டு மொபைலும் MIUI 14 பேஸ்டு Android 13ல் தான் ரன் ஆகுது. பட் இருந்தாலும் Note 10 Proவை விட Xiaomi 11iல ப்ராசஸர் அதிகம் தான். Xiaomi 11i மொபைலை பொறுத்த வரைக்கும் MIUI 13லேருந்து MIUI 14 அப்டேட் பண்ணும்போதுமே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, எந்த விதமான லேக்ஸும் இல்லை. பட் Note 10 Pro மொபைலில் ஆஃப்டர் MIUI 14க்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் வந்து ஆன் பேப்பர் நல்லா இருந்தாலும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மோசமாக இருந்தது. ஸோ கண்டினியூஸாக 20 மினிட்ஸ்க்கு மேலே கேம் ப்ளே பண்ணும்போதே கேமராக்கு பேக் சைடில் வந்து லைட்டாக வார்ம் ஆகுது. இதனாலேயே FPS ட்ராப் ஆகி லேகும் இருக்குது. ஸோ ஆஃப்டர் MIUI 14 அப்டேட்டுக்கு அப்புறம் Redmi Note 10 Pro அண்ட் Pro Max மொபைல் யூசர்ஸ் உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து கேலரிலன்னு பார்க்கும்போது மெயினாக அந்த காப்பி டெக்ஸ்ட்டுங்கிற ஃபீச்சர் வந்து MIUI 14ஓட இனிஷியல் அப்டேட்டில் கொடுக்கல. மேபி அடுத்து வரக்கூடிய கேலரி கேலரி எடிட்டரோட சிஸ்டம் அப்டேட்டில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதர்வைஸ் கேலரியில் ஆல்ரெடி MIUI 13ல் இருந்த ஃபீச்சர்ஸையே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் MIUI 14 அப்டேட் பண்ண உடனே ஹோம் ஸ்க்ரீனில் சேஃப்டி, கேம் சென்டர் அண்ட் ஒப்பேரா ப்ரௌசர் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த ப்ளோட்வேர்ஸை அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. ஆப் செட்டிங்ஸில் இருக்க அன்இன்ஸ்டால்டு சிஸ்டம் ஆப்ஸ்லேயுமே இப்போ வரைக்கும் எந்த ஒரு டிஃபால்ட் சிஸ்டம் ஆப்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியலை. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் ஆக லேட் ஆகுது. பட் பேட்டரி பேக்கப் வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் Android 13ஓட மெட்டீரியல் UI அண்ட் ப்ரைவசியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக MIUI 14 அப்டேட்டில் இவ்வளோ சேஞ்சஸ் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் ஒரு Note 10 Pro ஆர் Pro Max மொபைல் யூஸராக இருந்து இந்த அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வேறு என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் பக்ஸ் எல்லாம் உங்கள் மொபைலில் இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு Redmi Note 10 Pro ஆர் Pro Max இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தும் இன்னும் இந்த MIUI 14 அப்டேட் பண்ணலைன்னா எப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுன்னு நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.